இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் கோலா உருண்டை பார்க்க போகிறோம். செட்டிநாட்டில் எப்படி மட்டன் கோலா உருண்டை பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். மட்டன் கோலாக்காண்டி ஒரு 1/2 கிலோ மட்டன் கோலா இது பண்ண போகிறோம். கைமா கறி கேட்டுருங்க. இது கைமா கறின்னு சொல்லுவாங்க, கொத்துக்கறின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி வெட்டுறாங்கன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி தான் கறிக்கடையில் நல்லா வெட்டி வாங்கிக்கணும். இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு நான் செய்முறை சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ பாருங்கள், எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் ஒன்று சொல்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொல்கிற விஷயமானு சொல்லி இல்லை, நீ மற்றவங்கள்ட்ட ஏதாவது விஷயம் கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு அதில் வந்து ஆராயாமல் எதையும் முன்கூட்டியே சொல்லிடாதீங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதில் எது உண்மை எது பொய்ன்றது ஆராய்ஞ்சு நல்லா பார்ப்பது காண்பது மட்டும்தான் அறிவுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் போடுற வீடியோவும் எது உண்மை எது பொய்ன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை நல்லா பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது கைமா கறி. நம்ம வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு இதை வேக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன சேர்த்து நம்ம இதை வதக்கணும், என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வெங்காயம், கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கங்க. வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சோண்டு தனியா எடுத்துக்கங்க, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், சோம்பு, இது பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ வதக்கணும். இப்போ வதக்கிறதுக்கு தேவையான இது எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிங்க. இந்த பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பெருஞ்சீரகம் போட்டுக்குங்க. தனியாக கொஞ்சமாக மிளகு. இப்போ இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. ஏன் பெரிய வெங்காயம் போடாமல் சின்ன வெங்காயம் போடுறேன்னா, இதில் நீர் சத்து அதிகமானது. நம்ம வதக்கினா கூட நம்ம அரைக்கும் போது தண்ணி அதிகமாகிடும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் போடுறேன். போட்டுக்குங்க. அந்த மட்டன் கைமா இருக்கு இல்லைங்களா, கொத்துக்கறி, இந்த கறி அதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்குங்க, கொஞ்சோண்டு மிளகாத்தூள். அந்த உப்பை இதிலே ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இது வதக்கியாச்சு. இது இப்போ வந்து ஆற வச்சு அரைக்கணும். இப்போ இது ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இது இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி குறப்பாகவே அரைச்சிங்க. ரொம்ப நைஸாக ஓட்டினா தண்ணி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி அரைச்சிங்க. இது கூட நம்ம வந்து பொட்டுக்கல்ல பவுடர் சேர்க்க போகிறோம். இப்போ இது பாருங்கள், இது வந்து பொட்டுக்கல்ல பவுடர். இந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் அது உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக வரும். முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒன்றா அப்படியே போட்டு பிணைஞ்சிக்கணும். பொட்டுக்கல்ல பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம். இப்பொழுதில் உங்களுக்கு என்ன தேவைன்னா சிக்கன் 65 தேவைன்னா, இதில் கொஞ்சோண்டு மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நல்லா நைஸாக வெட்டி இதில் போட்டுக்குங்க. இதை நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மாவை வந்து சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கணும். இப்போது நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். அந்த பொட்டுக்கல்ல பவுட்ரு மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். அவ்வளோதான், முடிச்சு. இப்போ நம்ம வந்து இதை உருண்டை பிடிக்க போகிறோம். இது ஒரு 1/2 கிலோ கோலா உருண்டை. கிட்டத்தட்ட ஒரு 28 பீஸ் இருக்குது. 29 பீஸ் இருக்குது. பார்த்துக்குங்க. இப்போ மிதமான சூடு எண்ணெயில் இதை நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வீட்டில் மட்டன் கோலா பிடிக்காத ஆளுங்களே இருக்காது. என்ன கொஞ்சம் செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமப்படணும்.
அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஈஸியான மெத்தட் தான். எல்லாரும் பச்சை கறியை போட்டு அரைச்சி பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது பச்சை வாடை அடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாடை அடிக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் கைமா கறியை வேக வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிங்கன்னா, வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இது நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கணும், சிம்மில் தான் வேகணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். ஸ்பீடு இருக்கக்கூடாது, ஸ்பீடு இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படியே பொன்னிறமாக வறுக்கணும். இப்போது நம்ம எடுக்கிற பதம் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது பாருங்க, நல்லா உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுக்க போகிறோம். மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தடுத்து உங்களுக்கு புது புது வீடியோவை நான் போடுறேன். இது ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதை சாப்பிடுங்க, நல்லாவே சாப்பிடுங்க.